மார்ச்சின் பெயர் மற்றும் தோற்றம். மார்ச் கிரகம் சிவப்பு நிறத்தால் சிவப்பு கிரகம் என அழைக்கப்படுகிறது. இதன் பெயர் ரோமன் போர்க்கடவுளான மார்ஸ் மீது அடிப்படையாக கொண்டது. மார்ச்சின் அமைவிடம் சூரியன் சார்ந்த கிரகங்களில் 4வது கிரகம். பூமி மற்றும் வியாழன், ஜூபிட்டர் இடையே அமைந்துள்ளது. வெளிப்புற இலக்கணம். மார்ச்சின் தரை அடிப்படையில் டெஸ்ட் போன்ற பாறைகள் மற்றும் மணல் மிகுதியாக உள்ளது. ஒலிம்பஸ் மான்ஸ் எனும் சூரிய குடும்பத்தின் மிக உயர்ந்த மலை மார்ஸில் உள்ளது. கலவை மற்றும் வளிமண்டலம். மார்ச்சின் வளிமண்டலத்தில் கார்பன் டை ஆக்சைடு அதிகம் உள்ளது, 95%. மிகச் சிறிய அளவிலே ஆக்சிஜன் உள்ளது, அதனால் மனிதர்கள் நேரடியாக தங்க முடியாது. கிரக பரிமாணங்கள். மார்ச்சின் அளவு பூமியின் பாதிக்கு குறைவாக உள்ளது. மார்ச்சின் ஒரு நாள் சோல்ஸ் சுமார் 24.6 மணி நேரம். இது பூமியில் உள்ள நாளுக்கு ஒத்ததாகும். கிரகத்தில் தண்ணீர் இருப்பு. தண்ணீர் மற்றும் பனியின் இருப்பு வடதுருவம் மற்றும் தென் துருவங்களில் கண்டறியப்பட்டுள்ளது. இது மனிதர்களின் வாழ்வு மற்றும் உயிரின் உத்தரவாதத்தை ஆராய்ச்சியாளர்கள் ஆராய வைக்கும் முக்கிய காரணமாக உள்ளது. வெப்பநிலை மற்றும் காலநிலை. வெப்பநிலை மிகவும் குளிர்ச்சியாகும். -140°C முதல் 30°C வரை மாறுகிறது. மார்ஸின் நிலவுகள். மார்ஸுக்கு 2 சிறிய நிலவுகள் உள்ளன, ஃபோபோஸ் மற்றும் டெய்மோஸ். மனித ஆய்வுகள். நாசா மற்றும் பிற விண்வெளி நிறுவனங்கள் மார்ஸில் ஆய்வுகளுக்கு ரோவர்ஸ் அனுப்பியுள்ளன. கியூரியாசிட்டி ரோவர், பெர்சிவரன்ஸ் ரோவர். முன்னேற்றங்கள் மற்றும் எதிர்காலம். மார்ச்சில் மனிதர் வாழும் வாய்ப்புகளை ஆராய்ச்சி செய்ய திட்டங்கள் தீட்டப்பட்டுள்ளன. ஏலான் மஸ்க் ஸ்பேஸ்எக்ஸ் 2030க்குள் மனிதர் மார்ஸை அடைய சாத்தியங்கள் அதிகம். மார்ஸின் மின்னலான ஆராய்ச்சிகள் பல புதிய விஷயங்களை வெளிச்சமிட்டுள்ளன, மேலும் அது நமது அடுத்த ஆராய்ச்சி தளமாக திகழ்கிறது.